அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடலிஸ்ட் இந்திய கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आप जो बराबर सहयोग दे रहे हैं उसके लिए हार्दिक धन्यवाद. जिन्होंने अभी तक सब्सक्राइब नहीं किया है कृपया सब्सक्राइब करके देखने का कष्ट करें और अपने दोस्तों में भी तो ஷேர் करें. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் நண்பர்களுக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு அதேதான், சேவா साहित्य सदन. साहित्य सदन मंच पर आज छंद के बारे में देख रहे हैं. कल हमने वार्णिक छंद का एक उदाहरण देखा था. आज हम मात्रिक छंद का एक उदाहरण आपको मैं प्रस्तुत कर रहे हैं. मात्रिक छंद आपको मालूम है दो है. वास्तव में दो है, कबीर के दो है, रहीम के दो है, वृंद के दो है, तुलसी के दो है, ऐसा हमने पढ़ा है. लेकिन उसका वास्तविक अर्थ हमें मालूम नहीं है. दोहा एक प्रकार का छंद है. இது ஒரு பா வகையாகும். நாம் இதுவரைக்கும் சேர்த்தே படித்திருக்கிறோம். கவி கே தோஹே, விருந்த் கே தோஹே, ரஹீம் கே தோஹே, துளசி கே தோஹே என்று சேர்த்து படித்திருக்கிறோம். ஆனால் தோஹா என்பது ஒரு வகை யாப்பு இலக்கணம் என்பதை நாம் இன்றைக்கு அறியப் போகிறோம். ये मात्रिक छंद है. यहाँ पर मात्राओं की गिनती होती है. இதிலே மாத்திரைகள் மட்டுமே எண்ணப்படும். இங்கே கண் என்ற அந்த பேதம் இங்கே கிடையாது. गण की बात यहाँ पर नहीं है. गण की बात यहाँ नहीं है. इसका सूत्र है 13 विषम न जाति में सम 11 कल लांत. कल लांत ये मात्रिक छंद है. ये मात्रिक छंद है. इसमें कुल 24 मात्राएँ होती हैं. इधर 24 मात्रेகள் உண்டு. 13 और 11 मात्रा पर यति होती है. 13 + 11 = 24. यति என்றால் இந்த கம்மா போடுவாங்க. இப்போ குரு கோவிந்த் தோவு கடே இங்கே கம்மா வரும். காக்கே லா கோபாய் பலிஹாரி குரு ஆப்னே கம்மா வரும். அந்த கம்மாவத்தார் யத்தி என்பார்கள். இப்போ 13 और 11 मात्रा पर यति होती है. நேருக்கு நேராக வர்றது அது சமச்சந்து. மாறி வர்றது 1 3 2 4 என்று வருவது விஷமச்சந்து என்பார்கள். 1 3 விஷமச்சந்து, 2 4 சமச்சந்து என்று அழைப்பார்கள். இங்கே நாம் அதையும் பார்க்க வேண்டும். மேலும் இதிலே ஆதியிலே ஜகன வராது, அப்புறம் தகன வராது. அது जगन तगन नहीं आना चाहिए. ये भी उसमें एक नियम है, लेकिन उसका नियम उसका पालन करते हैं या नहीं मुझे पता नहीं है. लेकिन अंत में लघु होना चाहिए. अंत मतलब क्या है? अर्थात तुक. और कविता के चरणों में आखिरी शब्द को तुक कहते हैं. लास्ट वर्ड இல்லையா, அத்துக்குன்னு சொல்லுவாங்க. அத்துக்கு லகு होना चाहिए. இங்கே குரு வரக்கூடாது. எல்லா துவாவும் நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது குரு வந்தால் அது தப்புன்னு அர்த்தம். அது 2 மாத்திரம் வரக்கூடாது, ஒரு மாத்திரம் தான் வரணும். இப்போது லாலி மேரே லால் கி ஜித் தேக்கு தித்த லால். துக்கு லால் லால் லா லாஸ்ட் வேர்டு, லாஸ்ட் லெட்டர் லா தான், இங்கே லகு தான். அதே போல் லாலி தேக்கர் மை சலி மை பி ஹோகை லால். அங்கே லா துக்கு லகு தான், குரு தான், அதாவது குரு தான், லகு தான், அதாவது குடில் தான். அதுபோல் குரு கோவிந்த் தோவு கடை काके लागो पाए बलिहारी गुरु आपने गोविंदियो बताए. और बार में फर्स्टिல் குரு கோவிந்த் தோவு கடை காக்கே லாகோ பாய் யாதா வரும். இங்கே குறிதான் வரும், நெடில் வராது. அதுபோல் குரு கோவிந்த் தோவு கடை காக்கே லாகோ பாய் யா குறிதான் வருது.
பலிஹாரி குரு ஆப்னே கோவிந்தியோ பத்தாய் யா, அங்கே குரு தான் வருது. அதே போல் ரஹிமன் ஜிஹ்வா தோ ஜெகமன் ஜிஹ்வா பாவரி கை கை சரகு பத்தால். நான் சொல்லப் போகின்றேன் இன்றைய சிந்தனையிலே. ரஹிமன் ஜிஹ்வா பாவரி க கை சரகு பத்தால் பத்தால் லா லகு ஆப்புத்தோ கஹி பீத்தர் சலி ஜூத்தி காத்த கபால், அங்கேயும் லா, அங்கேயும் வந்து குறிதான் வருது. எல்லா தோகாவும் துளசி சத் சோம்பு தரு போலகி பலகி பரஹேத் துளசிதாசன், அங்கேயும் தா வருது. இத்தே ஏ பாகன ஹனத்த உத்தே வே பல் தீர்த்து, அங்கேயும் தா தான் வருது, குறிதான் வருது. எந்த தோகாவை எடுத்துக்கொண்டாலும் தீவோ அவசர்க்கோ பலோ ஜாசோ சுதரே காம் காம் விருதுக்கு துரே, இங்கே மா வருது பாருங்க, மா குறிதான் வருது லகு. उसी प्रकार खेती सूखे बरसिबो गन को कोने काम, இங்கே காம் மா குறி தான் வருது. அது லாஸ்ட் வேர்டு, அதில் வந்து கடைசி எழுத்து வந்து எப்பவுமே வந்து குறிலாகத்தான் இருக்கும். எங்கேயாவது நெடிலாக வந்திருந்தால் அது புக்கிலேயே வந்தால் கூட தவறுது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே 13 और 11 मात्रा पर यति होती है और तुक हर चरण में तुक लघु होता है, गुरु नहीं होता. अगर गुरु हो तो वो गलत है, उसका हमें सुधार लेनी चाहिए. 11 मात्रा ये मात्रिक छंद है, लक्षण ये मात्रिक छंद है. इसमें कुल 24 मात्राएँ होती हैं. हर चरण में 24 मात्राएँ, ஒவ்வொரு லைன்லையும் 24 मात्रा வரும். நீங்கள் எண்ணி பாருங்கள், लिख देखिए. वो निरूपण मैंने निरूपण किया है बोर्ड में, आप देख लीजिए. आप भी अपने नोट में कापी में लिख करके देख लीजिए कितना आता है. हर दोहे में जब आप खाली बैठे रहेंगे बिना काम के, उस समय आप ऐसा लिख करके चेक कर लीजिए कि कहाँ पर वो सही है या नहीं. मेरा कहना सही है या नहीं. 13 और 11 मात्रा पर यति होती है. 13 फर्स्ट வரணும், அது கமா வரணும், அப்புறம் 11 வரணும், அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வரும். அப்புறம் செகண்ட் லைனே வந்து 13 வரணும், கமா வரும், அப்புறம் 11 வந்து फुल स्टॉप हो. 13 और 11 मात्रा पर यति होती है. अंत में लघु होता है. तो मुख्यमानदा गुरु नहीं होता. तुकांत है ना, उसमें लघु होता है, गुरु नहीं होता. एग्जाम्पल, लाले मेरे लाल की जित देखूं तित लाल, लाले देखन मैं चले मैं भी हो गई लाल. अब आसानी से 5 अंक प्राप्त कर सकते हैं. நீங்கள் சுலபமாக 5 மதிப்பெண்கள் பெறலாம். இந்த ரஸ் சந்த் அலங்காரம் 3 அடுத்த பகுதி சந்த் அலங்கார ரஸில் வரப்போகுது. இதை நீங்கள் நல்லபடியை நீங்கள் பயின்று கொண்டால் இந்த 2 பகுதியில் மட்டும் நீங்கள் 20 மார்க் வாங்கிவிடலாம். 3 பகுதி ரஸ்க்கு 10, சந்துக்கு 10, அலங்காரம் 10, 30 மதிப்பெண்கள் நீங்கள் எளிதாக பெற்று விடலாம். பாக்கி 20 மதிப்பெண்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஷா விஞ்ஞானிலையும் காவிய ரூப்லையும் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த காவிய ரூப் பகுதியிலே வந்து நீங்கள் 3 பக்கம் எழுத வேண்டும். பதில் 3 பக்கம் எழுதினாலும் கூட, சரியாகவே இருந்தாலும் கூட பாதி மார்க் தான் போடுவார்கள். இங்கே அப்படி இல்லை. அதே போல் தான் பாஷா விஞ்ஞான், அதுலேயும் பாதி மார்க் தான் போடுவார்கள். இங்கே அப்படி இல்லை, முழு மார்க் போடுவார்கள், முழு மதிப்பெண் போடுவார்கள். ஆகவே நீங்கள் இந்த ரஸ் சந்து அலங்காரம் 3 பகுதியும் நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ரஸ் அதே மாதிரி தான், ஈஸி தான், ஒரு 10 லைன் கூட வராது. இதையும் நீங்கள் நன்றாக நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புரிந்து கொண்டால் சொந்தமாகவே எழுதலாம், ஓனாக எழுதலாம். பூராவும் படித்து மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் மற்ற எஸ்ஏஸ் நீங்களாம் வந்து எல்லாமே வந்து மனப்பாடம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய அதாவது சிறு பிராயத்தில் வந்து அத்தனையும் அப்படியே உள்ளே உள்வாங்கி கொண்டு நாம் எழுத முடியாது. அது எல்லாருக்கும் முடியாது, சில பேருக்கு முடியும். எல்லாருக்கும் முடியாது சொல்ல வரவில்லை, சில பேருக்கு முடியாது. ஆகவே நீங்கள் இதை சுமை என்று கருதாமல் எளிதாக மதிப்பெண் பெறவும், அது மட்டுமல்லாமல் நமக்கு நாலேஜ் வர வேண்டும், ஞானம் வர வேண்டும். யாப் இலக்கணம் கண்டிப்பாக தெரிய வேண்டும். தமிழிலும் சரி, தாய்மொழியிலும் சரி, மற்ற மொழிகளிலும் சரி, யாப் இலக்கணம் நன்றாக வந்தால் அப்போது நாங்கள் அந்த மொழியை நம்ம வல்லவர்கள் ஆவோம். மொழியை ஆள வேண்டும். நான் அப்படித்தான் சொல்வேன்.
இப்போ இது நம்ம வியாக்கரணம் சொல்ல முடியாது, அது வியாக்கரணுக்கா வியாக்கரணம். யாப்பிலக்கணம் மிக மிக முக்கியமானது. மொழி அறிஞர்களுக்கு, மொழி ஆய்வாளர்களுக்கு, மொழியை அறிய விரும்புகிறவர்களுக்கு யாப்பிலக்கணம் மிக முக்கியமானதாகும். ஆகவே இந்த தோஹா என்ற இந்த சந்து, இந்த யாப்பு மிக முக்கியமானது. நாம் அன்றாடம் அடிக்கடி பார்ப்பது, அடிக்கடி படிப்பது. பிராத்மிக்லேருந்தே நீங்கள் தோஹா படிச்சுட்டு வரீங்க இல்லையா? ஆக இந்த தோஹான்னு படிச்சு அவ்வளோதான். அதனுடைய உட்கருத்து என்னென்று உங்களுக்கு தெரியாது. நான் இன்றைக்கு அதை நான் உங்களுக்கு கற்பித்திருக்கிறேன். ஆகவே இதை மனதிலே கொண்டு தேர அவருக்கு யார் ஞாபகம் வச்சுங்க. 24 மாத்திரா மொத்தம் 13, 11 அவ்வளோதான். तेरा और 11 मात्रा पर यति होती है, अंत में लघु होता இருந்தாலும் போதும். ஒரு 4 மார்க் வந்துடும். கடைசியில் உங்களுக்கு குரு வராது, லகு தான் வரும். अंत में லகு होता है. கடைசியில் லகு தான் இருக்கும். அதாவது குரில் தான் வரும், நெடில் வராது என்பதை மனதிலே கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். நன்றாக படித்துக் கொள்ளுங்கள், உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் மனப்பாடம் செய்ய சொல்லவில்லை, மனப்பாடம் செய்தாலும் பரவாயில்லை, தப்புன்னு கிடையாது. ஆனால் இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் பிழையின்றி தன்னுடைய கருத்தை மிக எளிமையாக சொல்லலாம் துவா மூலமாக. இதை நீங்கள் இன்னும் கூட சில ராகமாக நீங்கள் பாடலாம். எப்படி? ரஹிமன் ஜுவா பாவரி ககை சரகு பதால் आपो तो कहीं भीतर गई ज्योति कात कपाल गुरु गोविंदो वो खड़े काके लागो पाय बलिहारी गुरु आपने गोविंदियो बताए लाली मेरे लाल की जित देखो तित लाल लाली देखन मैं चली मैं भी हो गई लाल. இப்படியாக அந்த ராகத்தாலும் நீங்கள் பாடலாம். ஏனென்றால் மாத்திரைகள் கரெக்டாக விடுறதால அது இசைக்கு அது கட்டுப்படும். இசைக்கு கட்டுப்படுவதால் மாத்திரை என்பார்கள், சந்தம் என்பார்கள். தமிழிலே சந்தம் என்பார்கள். தமிழிலே சந்தம் என்றால் அந்த தரண தரண தான தரண 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 தன்னா, இதுதான் சந்தம் என்பார்கள் தமிழிலே. தமிழ் இசையிலே சந்தம் என்று பெயர். அதுபோல் நீங்கள் சந்தம் போட்டு இசையோடு நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டால் இலவசம் மிக சுலபமாக நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். லாலி மேரே லாலுகி ஜித்தே கோதி தலால் लाली देखन मैं चली मैं भी हो गई लाल बुरा जो देखन मैं चला बुरा न मिलिया कोई जो दिल खोजा अपना मुस्सा बुरा न कोई तुलसी संत सोमबतरो पुलही पलही परहेत इत्ते ये पाहन हत उत्ते वे पल देत. எல்லா துவாவும் யார் துவாவாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த இசையோடு பாடினால் எளிதாக மனப்பாடமாகிவிடும். மேலும் நீங்கள் எழுதலாம். நீங்கள் பிரார்த்தனைகளே ஒரு மனப்பாடம் செய்ய உண்டு, துவா உண்டு இல்லைம்மா? ஆக நீங்கள் கற்பிப்பவர்களாக இருந்தால் இந்த துவாவை நீங்கள் பிரார்த்தனைகளையே நீங்கள் இசையோடு கற்பித்தால் குழந்தைகள் மிக எளிதாக அதை மனப்பாடம் செய்து கொள்வார்கள். ஏனென்றால் நீங்கள் தெலுங்கிலே பார்த்தோம்னால் தெலுங்கு மொழியிலே கற்பிப்பவர்கள், அதாவது ஆந்திராவிலே தெலுங்கு மொழியை கற்பிப்பவர்கள் பள்ளிக்கூடத்திலே அகரவசிக்கலவா வர்ணமாலா இதெல்லாம் நீங்கள் பாடலாகவே கற்பிப்பார்கள். எங்களுக்கும் நான் 1, 2, 3, 4, 5 வகுப்பு எல்லாம் படிக்கின்ற பொழுது ஆசிரியர் தமிழ் பாடல்களை பாடியே நடத்துவார். இன்றைக்கும் சில தமிழாசிரியர்கள் பாடியே நடத்துவதை பார்த்துக்கிறோம். ஆனால் இப்பொழுது அது இருக்காது தெரியவில்லை எனக்கு. ஆனால் தமிழாசிரியர்கள் பாடித்தான் நடத்துவார்கள். ஒவ்வொரு பாடலையும் ராகத்தோடு பாடித்தான் நடத்துவார்கள். அதன் பிறகுதான் விளக்கம் சொல்வார்கள். ஆகவே நீங்கள் இந்த தோஹாவை ராகத்தோடு பாட கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தோஹா சந்து 13, 11, 24 अंत में लघु 13 और 11 मात्रा पर यति होती है எங்கள் கருத்திலே கொண்டு துவாவை படித்து நல்ல மதிப்பெண் வாங்கும்படி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இந்த சந்து நிறைவு செய்கின்றேன். இன்றைய சிந்தனை நாவடக்கம். ஒவ்வொரு மனிதனுக்கும் நாவடக்கம் வேண்டும். நாவடக்கம் இல்லாதவன் துன்பத்தை அடைவான் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். எல்லா இடத்திலும் நாம் அடக்கம் வேண்டும். அதே இடத்துல நாவடக்கம் இதோட பெருசு. நாவடக்கம் என்பது இதை விட பெருசு. அதுக்கு ஒரு சொல்கிறார்,
குறள் சொல்கிறது, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. யாராக இருந்தாலும் சரி நாவை காக்க வேண்டும், அளந்து பேச வேண்டும். இல்லாவிட்டால் சோகாப்பர் மிக வருந்துவார்கள், சொல்லிழுக்கப்பட்டு பிறரால் இகழப்பட்டு மனம் வருந்துவார்கள். ஆகவே எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் கூட நம் நாவை அடக்கி பேசும். தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்பார் வள்ளுவர். அதுபோல இங்கே ரஹீம் சொல்கிறார், ரஹிமன் ஜிஹ்வா பாவரி ககை சரகு பதால் ஆப்பூத்தோ கஹி பீத்தர் கை ஜூத்தி காத்த கபால். நாக்கு இருக்குது, ஜிஹ்வார நாக்கு, ஜிஹ்வா நாக்கு. ரஹிமன் ஜிஹ்வா பாவரி, பாவரிகள் பைத்தியம் போல, பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டுவிடு, படைத்தவன் இருப்பான் பார்த்து கொள்வான், பயணத்தை தொடர்ந்து விடுப்பார் கவியாசம் பாடுவார். ஆக பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான். ஆக அவருடைய பேச்சு யாருமே கருத்திலே கொள்ள மாட்டார்கள். தெரிந்திருந்தால் கொள்ள மாட்டார்கள், தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக அடிப்பார்கள். ரஹிமன் ஜிஹ்வா பாவரி ககையை சரகு பத்தால். நாக்கு பைத்தியம் பிடித்த நாக்கு சொல்லுவாங்களே, நரம்பில்லாத நாக்கு எதை வேணாலும் பேசும். ஆக பைத்தியம் பிடித்த நாக்கு எதை வேணால் பேசிக்குவோம், பேசிட்டு உள்ளே போய்டும். ககை சொல்லிவிட்டு போயிடுச்சாம்மா, இங்கே சரகு அப்படியே ஊர்ந்து பார்த்தால் உள்ளே போயிடுச்சு. ஆப்பத்தோ கஹி பீத்தர் கை. நீங்கள் ஒன்றும் சொல்லிட்டு வெளியே போயிட்டீங்க, நீங்கள் சொல்லிட்டு வெளியே போயிட்டீங்க. ஆப்பத்தோ கஹி பீத்தர் गई, आप कह करके अंदर चले गए, इसका बदला इसका पल जूती खाता कपाल. हमारा सिर पर उसका असर पड़ता है, हमारा सिर जूती खाता है, जूते का मार खाता है. அடி வாங்குறது நம்முடைய மண்டை தான், அல்லது நம்முடைய முதுகு தான், நம்முடைய உடம்பு தான். எப்படி தவறாக பேசிவிட்டால் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கார், இல்லாவிட்டால் சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு. நாக்கு மட்டும்தான் சொல்லுது, ஆனால் அதற்கான பதிலை வருந்துவது நம்முடைய உடல் புறாவும் உள்ளம் புறாவும் மனம் புறாவும். ஆகவே எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் நாவை காக்க வேண்டும், நாவை அடக்கணுங்கிறார் இங்கே வள்ளுவர். அதேபோலத்தான் ரஹீம் சொல்கிறார், ரஹிமன் ஜிஹ்வா பாவரி ககை சரகு பதால் ஆப்புத்தோ கஹி பீத்தர் கை ஜூத்தி காத்த கபால். நீங்கள் சொல்லிட்டு உள்ளே போயிட்டீங்க, ஆனால் அடி வாங்குவது நம்முடைய மண்டை அல்லது நம்முடைய தலை அல்லது நம்முடைய உடல் என்று சொல்லி இங்கே நம்ம எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் கூட நாவை அடக்கி பேச வேண்டும், நாவடக்கம் வேண்டும் என்கிறார். ஆகவே இந்த சிந்தனையை நீங்கள் மனதில் பதிவித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தனையை தருவதற்காக வந்தால் நீங்கள் தமிழோடு நீங்கள் ஹிந்தியும் நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். மறக்க மாட்டீங்க, இருந்தாலும் ஒவ்வொரு தோஹாவிலும் இந்த கருத்து இருக்கிறது. கவிஞர்கள் எங்கு பிறந்திருந்தாலும் எங்கு வளர்ந்திருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் ஒத்து வரும் என்பதற்காகத்தான் இந்த கருத்து ஒற்றுமை நான் உங்களுக்கு வலியுறுத்துகின்றேன். ஏனென்றால் எப்படி துல்னா கர்னு சொல்லுவாங்க, கம்பேர் பண்ணி படிக்கின்ற பொழுது உங்களுடைய ஆற்றல் மேம்படும். எந்த ஆகுதான் சரி, நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், கம்பேர் பண்ணி படிங்க. கம்பேர் பண்ணி படிப்பது தான் டாக்டரேட் பட்டம் என்றும் எம்ஃபில் பட்டம் என்றும் சொல்லப்படுகிறது. எம்ஃபில் என்பது ஒன்றும் கிடையாது, கம்பேர் பண்ணுறது தான். இன்னொரு மொழியுடைய இலக்கியத்தோடு பிற மொழி இலக்கியத்தை ஒப்பிட்டு பார்ப்பது, ஒப்பீடை தன்னுடைய கட்டுரையாக வரைவது, அதன் பெயர் தான், அதுதான் எம்ஃபில் என்பதும் அதுதான் டாக்டரேட் என்பதும். பிஹெச்டி சொல்கிறாங்களே அதுதான். ஆக நீங்கள் இப்போதிருந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க படித்து கொண்டால் நாளை நீங்கள் ஒவ்வொரு மாணவனும் எம்ஃபில் ஆகலாம், பிஹெச்டி ஆகலாம், டாக்டர் ஆகலாம், பட்டம் பெறலாம், பெயர் பெறலாம், புகழ் பெறலாம். ஆகவே நீங்கள் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறிவாங்க என்று சொல்கிறேன். ஆகவே முடிந்த வரைக்கும் நீங்கள் அதை ஒபே பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்விலே முன்னேறுக என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் இதே அலங்கார் தான், இதே சந்து தான், தங்களை சந்திக்க விளைகின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களுடைய அன்பன் ஆர் சுந்தரராஜன், திருப்பூர், तमिलनाडु। इसी प्रकार कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन, तमिलनाडु, तिरुपुर, तमिलनाडु। धन्यवाद, नंद्री, धन्यवाद, नंद्री। जय हिंद।